Hi guys, I'm Nitish. Welcome to GNK Birds. Guys, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பஜ்ஜீஸில் வந்து சிக்கு பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க எந்தெந்த பேர்லாம் வந்து சிக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. மேல் வந்து ஓரளவுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுது. இந்த சினமான் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளெல்லாம் போயிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குன்னு நம்பலாம். இன்னும் 2 வாரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க செகண்ட் பேர் பார்க்கலாம். இந்த பேரில் பார்த்தீங்கன்னா மேலும் சரி ஃபீமேலும் சரி ரெண்டுமே ஸ்பேங்கிள் தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து 4 எக் இருந்துச்சு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. இந்த ஃபீமேலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி பயம் இருக்காது நம்ம மேலே. ஸோ நம்ம தான் இதை பார்த்து பயப்படணும். அவ்வளோ அக்ரெஷன் ஃபேஸில் பாருங்களேன். ஸோ அதையும் மீறி வந்து எப்படியோ நான் ஒரு சிக்கை நான் காமிச்சிட்ருக்கேன் அன்ஃபோக்கஸில். நெக்ஸ்ட்டு தேர்ட் பேர். ஸோ தேர்ட் பேரில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து டபுள் ஃபேக்ட்ரு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆப்லைன் தான். ஸோ இந்த பேர் ஒரு நல்ல பாண்டிங்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. ஃபீமேல் வந்து கொஞ்சம் பருவத்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மாதமாச்சும் ஆகும் போல் தெரியுது. வெயிட் பண்ணி பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்த் பேர் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு 3 எக் இருந்துச்சு. இந்த வீக் கூட வந்து ஒரு எக் எச்சா இருக்குன்னு தான் நான் நம்பி பானைக்குள்ளே போய் பார்த்தேன். பார்த்தா ஒரே ஒரு சிக்கு வந்து ஹேட்சாக இருக்குது. சிக்கு பறிச்சது என்னமோ ஹாப்பி தான். பட் பேலன்ஸுக்கு 2 முட்டையை நினச்சா தான் பயமாக இருக்குது. அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பேர். ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா மேல் வந்து நம்மளோட பழைய மேல் தான், கிரே மேல் தான். ஃபீமேல் தான் வந்து புதுசாக நம்ம விட்டுருக்கோம். ஒரு நார்மலான ஃபீமேல் தான். ரீசெண்டாக இந்த ஃபீமேல் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃபீமேல் வந்து ஆல்ரெடி சிக்கு வந்து ஹேட்ச் ஆனது தான். பட் இந்த ட்ரிப்பு நமக்கு எப்படி ரிசல்ட் இருக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த பேர் பழகணும். அப்படி பழகலைன்னா வந்து கண்டிப்பாக இதுக்கு மேல் வந்து புதுசாக இன்னொரு மேல் விடணும். ஸோ இன்னும் வந்து ஆல்ரெடி ஒரு 3 ஃபீமேல் என்னமோ தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மேல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் இப்போதைக்கு மேல் வந்து எனக்கு பற்றாக்குறை. எப்போயுமே ஃபீமேல் தான் பற்றாக்குறைன்னு சொல்லுவேன். இந்த ட்ரிப்பு மேல். ஸோ லாஸ்ட் அண்ட் 6th பேர். இந்த பேரும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து புதுசாக விட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம தான் ரோமிங்லேயே இருக்கும் எல்லா பெட் ஷாப்லேயும். ஸோ போய் ஃபீமேல் மேல் ஏதோ பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பைடு கலர்லாம் வந்து கடையில் கிடச்சிச்சு. டக்குன்னு அள்ளி போட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் வந்து நம்மகிட்ட ஒரு மேல் பைடு மேல். லாஸ்ட் வீக் தம்ப்நெயிலே வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மேலோட பழைய ஃபீமேல் வந்து பிடிக்காமலே இருந்துச்சு. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த மேல் கூட கடைசி 2 கிளச்லேயும் வந்து ஒவ்வொரு சிக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா டக்குன்னு வேறு மேல் கூடலாம் பக்கத்தில் இருக்க கேஜ் மேல் கூடலாம் பழகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து சரி இந்த மேலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மேல் வந்து நல்ல ஒரு பைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேலும் இப்போ பைடாகவே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இப்படி நம்ம போட்டு ரிசல்ட் எடுக்கலாம் தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் இந்த பேரும் பழகுதா இல்லை வேறு ஏதாவது மாறுற மாதிரி இருக்கான்னு. ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வீக்கோட வீடியோ உங்களுக்கு அப்டேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.